5 உயிர் பலியாயிருக்கு. நீங்கள் கூட அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டீங்க. உங்களுடைய அறிக்கை கூட திருமாவளவன் அவர்களும் அறிக்கை விட்டாங்க. 5 பேர் பாவம். அவங்க அந்த விமானத்துடைய சாகசங்களை பார்க்க வந்தவர் கடைசியில் செத்து போனாங்க. அப்போ அரசியல் குற்றமா இது இல்லை? என்ன கேள்வி கேட்குறீங்க? கேட்குறேன். இல்லை இது அவங்க போய் பார்த்தாரு, அவன் குத்தமா? இந்த 5 பேர் போய் பார்த்தான் பாருங்க, அது குத்தமா? இல்லை அங்கே விமானம் ஓட்டி காட்டான் பாருங்க, அவன் குத்தமான்னு கேட்குறீங்க? அரசாங்க குத்தமுங்க. நிதி வழங்கணும் 10 லட்சம் ஆளுக்கு 10 1 கோடி வழங்குங்க. வயிறு எரியுது சில பேருக்கு அப்படின்னு தான் சொன்னீங்க. அது யாரு? வயிறு தகன்னு எரியுது. யாருக்கு? அந்த காரைக்குடியில் ஒரு ராஜா இருப்பார்ல. இந்த மாநாடே ஒரு தோல்வி தான் அடைஞ்சிட்டு, மாநாடு நடத்துகிற வரைக்கும் ஒரு கொள்கையில் திருமாவளவன் அவர்கள் மிக காட்டமாக பேசினார். அதுக்கப்புறம் பாராட்டாதவங்களே எல்லாரும் பாராட்டினாங்க, வரவேற்கிறாங்க, பிரமித்து போயிருக்கிறார்கள். அடுத்து எப்படி விஜய் ரொம்ப பயத்தில் இருக்கிறாராம். ஐயோ இது மாதிரி எப்படி மாநாடு நம்ம நடத்த முடியும் அப்படின்ட்டு அவரே பயத்தில் இருக்கிறாராம். காந்தியை வச்சதுக்கு ஆதவர்ஜனா சொல்லி தான் வச்சிருக்கிறாங்க. அவரோட தலைமையில் தான் இதெல்லாம் வைக்கணும். முழுக்க அவர் தான் அதே இப்படி இருக்கணும் அப்படிலாம் சொன்னதா. எங்கள் கட்சி எத்தனை துணை பொருளாட்சி தெரியுமா? எத்தனை சார்? 10 பேர். 10 பேரா? 10ல் 1 இது. எது? இந்த ஆதவன் அடிச்சு. அதான் மாறி ஒருத்தர் 10ல் 1 11 அத்தோட இது 1. சரிங்களா? அதனால் பெருசாக அவர் சொல்லி எங்கள் தலைவர் செஞ்சார். எனக்கு புதுசாக தெரியுது. 10 ஏடி பூட்டியாக கேள்விகளை கேட்கக்கூடாது. ரைட்டா? எங்கள் தலைவர் தான் ஒவ்வொன்றையும் ஒரு படத்தில் இவன் அஜித் பேசுவாள் பார்த்துட்டு டைலாக் நீ பார்த்துட்டியா ஒவ்வொன்றும் நானே செதுக்குனது. அந்த 10 பேர் செதுக்கிறீங்க. அது மாதிரி எங்கள் தலைவர் செதுக்கி உருவாக்கப்பட்ட மாநாடு தான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேசியிருப்பது விடுதலை சிறுத்தைகளின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். மாநாடுலாம் நல்லபடியாக முடிஞ்சதா சார்? முடிஞ்சிருச்சு, நாட்களும் ஆகிட்டுது, வெற்றிகரமாக முடிஞ்சு. ஆமாம், நீங்கள் அப்போயே மாநாடு போய் கேட்டீங்க, அது நம்ம சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே நான் போயிட்டு அந்த வேலைகள்லாம் சில இருந்துச்சு, அதனால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களே செய்தி கேட்டிருப்பீங்க. ஒரு மாபெரும் ஒரு வெற்றி இந்திய வரலாற்றிலேயே, தமிழக வரலாறுலாம் இல்லை, இந்திய வரலாற்றிலேயே இது மாதிரி ஒரு மாநாடு இதற்கு முன்னால் யாரும் நடத்தியதே இல்லை. நிச்சயமா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியா முறைங்க. நான் சொல்கிறேன், ஒரு முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை காட்டலை, நிச்சயமா பாராட்டலை, சாதாரணமாக கடந்து போகிறீங்களே. நிச்சயமாக பாராட்டக்கூடிய. ஏன்னா மக்கள் எல்லாம் அப்படிலாம் யாரும் திரட்ட முடியாது. கண்டிப்பாக சார். சாராயம் கொடுக்காம, காசு கொடுக்காம, பிரியாணி கொடுக்காம அப்படிலாம் யாரும் திரட்ட முடியாது. அதுவும் பெண்கள் யூனிஃபார்மோட வந்தாங்க. நேற்று சென்னையில் விமான சாகசம் நடத்தியிருக்கிறாங்க. அதில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இதுக்கு முதல்ல கண்டனம் தெரிவித்தது பிரதான எதிர்க்கட்சி எடப்பாடி. அதுக்கு அடுத்தபடியாக திரு ஆதவர்ஜனா அவர்கள், கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர், அவங்க தான் முதல்ல அவங்க தான் அறிக்கை விடுறாங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தை? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் எங்காலும் அறிக்கை கொடுத்துட்டாரு கட்சிக்காரர், துணை பொதுச் செயலாளர். நீங்கள் ஒரு நெறியாளர் மட்டும் இல்லை, பத்திரிகையாளர் வேறு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அரசு கவனித்து செஞ்சிருக்கக்கூடிய விஷயத்தில் கோட்டை விட்டாங்க. அப்போ அது சிறப்பு தானே அவர் கொடுத்தது. அதனால் அவர் சரியான கருத்துக்களை தான் அவர் பதிவு செய்திருக்கிறார். அரசாங்கத்தோட பொறுப்பு தாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி, அரசாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. 5 உயிர் பலியாயிருக்கு. நீங்கள் கூட அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டீங்க. உங்களுடைய அறிக்கை கூட திருமாவளவன் அவர்களும் அறிக்கை விட்டாங்க. எப்படி கடந்து போகிறது? ஏன்னா இன்றைக்கி இந்த நியூஸே அதுதான், அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, 5 உயிர் போயிருக்குது. ஆமாங்க, ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குங்க. காலையிலேருந்து தூக்கம் வரலைங்க. 5 பேர் பாவம். அவங்க அந்த விமானத்துடைய சாகசங்களை பார்க்க வந்தவர் கடைசியில் செத்து போனாங்க. அப்போ அரசியல் குற்றமா இது இல்லை? என்ன கேள்வி கேட்குறீங்க? கேட்குறேன். இல்லை இது அவங்க போய் பார்த்தாரு, அவன் குத்தமா? இந்த 5 பேர் போய் பார்த்தான் பாருங்க, அது குத்தமா? இல்லை அங்கே விமானம் ஓட்டி காட்டான் பாருங்க, அவன் குத்தமான்னு கேட்குறீங்க? அரசாங்க குத்தமுங்க. என்ன பேசிக்கிறீங்க? என்ன நாங்கள் கூட்டு இருந்தால் வாயை பொத்திட்டு உங்களை அமைதியாக இருப்புன்னு நினச்சிங்களாக்கு? யதார்த்தம் எங்கள் தலைவரே அறிக்கை கொடுத்துட்டார்ல, உயர்மட்ட லெவலில் ஒரு விசாரணை வேண்டும் என்று சொல்கிறார்ல, அதை கேட்கற கேள்வி கேட்கல, சும்மா குண்டக்க மண்டக்க இதாக கேட்குறது. அதான் சார் நான் கேட்டேன். தலைவர் இது வழங்கணும், எல்லாத்துக்கும் அவங்க ஒவ்வொரு இதுக்கு நிதி வழங்கணும். 10 லட்சம் ஆளுக்கு 1 கோடி வழங்குங்க. சூப்பர் சார், கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னாப்பா அவங்க நம்பி அவங்க பொண்டாட்டி இருந்தாங்க, அவங்க பிள்ளை கொண்டு இருந்திருக்கு. அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? போய் இவங்க எப்படி தான் ஓட்டுறாங்கன்னு பார்ப்போம்டா. விமானத்தை ஓட்டுறாங்க. உலகத்திலே இவங்க 4வது பெரிய நாடுன்றாங்க. ஃபஸ்ட்டு அமெரிக்காங்க, 2வது சைனாங்க, சைனாவுக்கு அடுத்து ரஷ்யாங்க, ரஷ்யாவுக்கு அடுத்து இந்தியாங்க. அவள் இவ்வளவு விமானங்களை ஓட்டி காட்டுவாங்க, வா போய் பார்ப்போம் அப்படின்னு வந்திருக்கலாம். கடைசியில் பாவம் செத்து போனாங்க. நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் வரை கிடக்கிறாங்க. இப்போ 93 அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பாவம். அது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. கடந்த முறை ஒரு சேனலில் நீங்கள் பேட்டி கொடுத்துருந்தீங்க, அந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறமா அதை பற்றி ஒரு சேனலில் பேட்டி கொடுத்துருந்தீங்க. அதில் என்னென்னா, வயிறு எரியுது சில பேருக்கு அப்படின்னு தான் சொன்னீங்க. அது யார்?
அது என்ன? வயிறு தக தக தகன்னு எரியுது, சும்மாலாம் எரியலை, தக 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 தகன்னு அப்படி எரியுது. யாருக்கும் தெரியலையா? யாருக்கும் தெரியலையா? யாருக்கு? அந்த காரைக்குடியில் ஒரு ராஜா இருப்பார்ல, காரைக்குடியில் ஒரு ராஜா, பீகார் போதைக்காருங்க, போதை போடுவார், பயங்கரமான போதைக்காரு, தெரியாதா? அவர் பேர் ராஜான்பாங்க. போதைனா சும்மா அந்த கலந்து குடிக்கிற போதை இல்லை, மதமே ஒரு போதை தான், அந்த போதையிலே திரிவார். அதுக்காக குண்டக்க மண்டக்க பேசுவார். அவருக்கு தக தக தகன்னு எரிஞ்சிருச்சு. அப்புறம் எங்கள் அக்கா தமிழிசை, முன்னாள் ஆளுநர், முன்னாள் நம்ம தமிழகத்துடைய பிஜேபியுடைய தலைவர், இந்த அக்காவுக்கு கொஞ்சம் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் அக்கா ஆசைப்பட்டால் கூட அது மாதிரி ஒரு 10 பேரை கூட்ட முடியாது. 10 பேருக்கு சேலை வாங்கி கொடுத்து. எத்தனை பேர் சார் வந்திருந்தாங்க? எத்தனை பேர் மாநாட்டுக்கு வந்து? டோட்டலாக வந்து பெண்கள் மட்டுமே 3 லட்சம் பேர், பெண்கள் மட்டுமே. ஆண்கள் ஒரு 4 லட்சம் பேர், ஆக மொத்தம் 7 லட்சம் பேர் அங்கே கூட்டிட்டாங்க. சென்ற மாநாடை விட இதில் அதிகம். அப்படித்தாங்க ஆகிப்போச்சு கடைசியில். இல்லை அது 10 லட்சம் இல்லை, அது 10 லட்சம், இது 7 லட்சம். அதுதான் சொன்னேன், இந்தியாவிலேயே இது ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடுன்னு சொன்னேன் ஆரம்பத்தில். அவங்க கேள்வி கேட்கும்போது அவ்வளோ சிறப்பாயிருச்சு. அவங்களுக்கு தகன்னு எரிஞ்சிருச்சா, எரியுமே அவங்க வாட்டுக்கு தேவையில்லாமல் குண்டக்க மண்டக்க பேசிட்டாங்க, வாயில் வர்றதெல்லாம் பேசி விட்டாங்க. அதுக்காக நம்மளுக்கா வாயிலாம் வர்றது பேச முடியாது. ஆனால் அந்த வாய் எரிச்சலுக்கு அந்த இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு கண்ணியை போட்டு விட வேண்டியது அவங்களுக்கு. தண்ணினா என்ன தண்ணி? தண்ணினா பச்சை தண்ணி தான், வேற என்ன தண்ணியை போட போகிறோம்? நீங்கள் தண்ணின்னு சொன்னாலே பச்சை தண்ணியை தான் குடிக்க சொல்ல வேண்டியதான். நிச்சயமாக திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில், இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, பாமக இது போன்ற ஒரு மாநாடு நடத்திருக்க வேண்டியதானே, நடத்தி காமிச்சிருக்க வேண்டியதானே அப்படி ஒரு நேரடியாகவே கேட்குறாங்க. இது இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பாமகலேருந்து எந்த வித நீங்கள் நடத்தணும்னா நடத்துங்க, அது உங்களுடைய விஷயம் அப்படின்னு கூட சொல்லி இது ஆகிட்டாங்க. பெருசாக பேசலை, எதிர்ப்போ இல்லை எதுவுமோ அது விமர்சனமோ எதுவுமே பண்ணலை. இந்த நிலையில் அது ஒரு குற்றச்சாட்டாக பார்க்கப்படுதே இல்லை? ஐயா, அதாவது நெறியாளர் அவர்களே, இது வந்து எப்படின்னா, இந்த மாநாடு வந்து என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டுக்குங்க. நான் சும்மா போகிற போக்கில் சொல்லலை. மாநாடுனாலேயே எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், இல்லை ஆளை போகிறோம்ன்ற சொல்லக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு பிரியாணி பாக்கெட் கொடுப்பாங்க, நல்லா கேட்டுக்கிறீங்க. அதேமாதிரி ஒரு குவார்ட்டர் கொடுப்பாங்க, கையில் ஒரு 500 ரூபா கொடுப்பாங்க. இது வந்து எழுதாத சட்டம். எந்த மாநாடில்? இதுக்கு முன்னாடி நடந்த எந்த கட்சியினாலும் எடுத்த மாநாடு? விடுதலை சிறுத்தைகளை தவிர மற்ற எல்லா மாநாடுகளுக்கும் ஏறக்குறை இதுதான் வந்து ஒரு எழுதப்படாத சக்தி. நான் குறிப்பாக சொல்கிறது, எல்லா கட்சியும் சொல்லலை, அதுக்காக ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, ஆளை போகிற கட்சி அப்படின்னு சொல்லி கொள்ளுகின்ற கட்சிகள், இதுதான் யதார்த்தம். அது நிச்சயமாக மக்களுக்கு பூராமே தெரியும். ஆனால் எங்கள் மாநாட்டில் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு இது கொடுத்தோம், ட்ரெஸ்ஸு கொடுத்தோம், ஆடை கொடுத்தோம். அதுக்கு அவங்க காசு கொடுத்தாங்க, 1160 ரூபா ஒரு இது சேலைக்கு. ட்ரெஸ் நாங்கள் கொடுக்குறோம், அதுக்கான தொகையை கொடுத்துருங்க சொல்லி பண்ணியிருக்கோம். அது மாதிரி நாங்கன்னா பொறுப்பாளர்கள், அடித்து மாவட்ட செயலர்கள் ஒவ்வொருத்தரும் அது கொடுத்துருக்குறாங்க ஒன்று. அதே மாதிரி அங்கேருந்து வந்தாங்க பார்த்தீங்களா, ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ரொம்ப பஸ்ஸு டிராஃபிக் ஆயிடுச்சு. அதனால் 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டியில் நிப்பாட்டிட்டாங்க, பார்க்கிங் நிப்பாட்டி நடக்க விட்டாங்க. நடந்ததும் எல்லாருமே வந்தாங்க. அப்போ இது மாதிரி ஒரு சிறப்பான மாநாடு வந்து நடந்திருக்கு. அப்போ இந்த மாநாடு வந்து நடந்திருக்குன்னா, இப்போ வந்து நீ கேட்ட கேள்விக்கு வர்றேன். பாமக வந்து தொடர்ந்து என்ன சொல்லுது, நாங்கள் வந்து எந்த காலத்துலேயும் வந்து நாங்கள் எதிர்க்கிற மதுவனம். சூப்பர், நல்லா எதிர்த்தீங்க, ஒரு மாநாடை போட்டு விடுங்க அப்படியே சொல்கிறான். அவனை ஒரு சவால்லாம் விடலை, மாநாடை போட்டு தான் மது ஒழிக்க முடியுமா? எப்படி? இல்லை மாநாடை போட்டு தான் மது ஒழிக்க முடியும். இல்லை, ஆர்ப்பாட்டம் கூட பண்ணுங்க, இறங்கி போய் டாஸ்மாகலாம் இழுத்து உடைங்க, டம்முன்னு போட்டுங்களேன், தெரியும்ல, தீய வேலை எரிச்சிருக்கிறீங்க குடிசையெல்லாம். அதே மாதிரி எரிச்சு விடுங்க டாஸ்மார்க்க போய் அப்படின்னு நான் சொல்கிறேன். எங்கள் தலைவர் சொல்கிறேன், நான் சொல்கிறேன், தலைவர் சொல்லலைங்க, நான் சொல்கிறேங்க. அதான் நீங்களே ஏன் டாஸ்மார்க் எதுக்கு இருக்குது சும்மா சம்மந்தம் இல்லாமல்? ஏன் குடிசையை மட்டும் எரிக்க தெரியுது, அதுக்கு அது சங்கத்தமிழ் நான் சொன்னேன், அது மாதிரி எரிக்க தெரிஞ்சில, அது மாதிரி டாஸ்மார்க் எரிச்சு விட வேண்டியதானே. இந்த மாநாடே வந்து ஒரு தோல்வி தான் அடைஞ்சிட்டு, மாநாடு நடத்துகிற வரைக்கும் ஒரு கொள்கையில் திருமாவளவன் அவர்கள் வந்து மிக காட்டமாக பேசினார். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு மாநாடு மாதிரியே இல்லை, மது ஒழிப்புக்கான மாநாடே இல்லை அப்படின்லாம் ஒரு விமர்சனம் வருது. யார் சொன்னா? எல்லாருமே சொல்கிறாங்க. யாரும் கரெக்டாக சொன்னா, அப்படின்னா 19 சொல்லக்கூடாது. எச்ராஜா சொல்கிறாங்க. அதே பைத்தியக்கார பையன் சொல்லிட்டு எடுத்து ஆரம்பத்திலேயே பைத்தியத்துக்குலாம் அவன் பயிர் சொல்லியிருப்பானாங்க. டாக்டரை கூட்டி போய் ஊசி போட்டு மாத்திரை மருந்துகளை கொடுத்து சரி பண்ணுற கேஸை போய் நீ அவர் சொன்னார் இவர், யாராவது முக்கியமான தலைவர்கள் சொன்னாங்களா? ஐயா ராமதாஸ் சொன்னார், இல்லை அன்புமணி சொன்னார், இல்லை எடப்பாடி சொன்னார், நான் எதிர்கட்சிக்காரனு சொல்கிறேன். அவரை சொன்னாலும் இந்த வார்த்தையை சொல்லி ஏன்னா அவங்களும் சொல்ல மாட்டாங்க, அவங்களாம் லூசு பயிர் இல்லைங்க, அவங்களாம் போதக்காரங்க இல்லைங்க, அவங்களாம் ஒரு பெரிய தலைவர்களுங்க. இது லூசு கேட்குறீங்க, நீ திருப்பி கேட்டுக்கிறீங்க. ஏற்கனவே ரஞ்சித்துக்கு எனக்கு பிரச்சனை உருவாக்கி விட்டீங்க, நீங்கள் தான் பண்ணி விட்டீங்க, நீங்கள் தான் காரணம். அதுக்கு சும்மா போகிற போல புள்ளோவில் பேசினா வந்து வம்பு இழுத்து விட்டீங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் ஒரு இதை போட்டு விட்டீங்க. அதுமாதிரி செய்யாமல் யதார்த்தமாக கேளுங்க. நீ எதுக்கு அவர்கிட்டே போகிறீங்க? எதுக்கு எடுத்தாலும்
ராஜாட்டே பொண்ணை நான் வைவேன் ராஜாவை, அவன் இவன் வைவேன், அப்புறம் அதை வேற போட வேண்டிய சூழ்நிலை வரும். அப்புறம் இந்த பையனுக்கு இதே வேலையப்பா வைகிறேன்ப்பா அப்படின்னு ஆளுங்க 4 பேர் சொல்கிறதுக்கா? நல்லா யோசிப்பு. வேறு யாராவது பேசுகிறீங்க பாருங்க பிரதர், நல்லா கேட்டுங்க நெறியாளரே. இதை வந்து வேறு யாராவது பேசுனாங்களா எங்கள் மாநாட்டை இழிவுபடுத்தியோ இல்லை கொச்சைப்படுத்தினா ஒரே ஆள் யார்? எங்கள் காரைக்குடிக்காரு. ஏன்னா நானும் காரைக்குடி பக்கம் தான், அதனால சொல்கிறேன் எங்கள் ஊருக்காருன்னு. கரெக்டாக அந்த ஆளுக்கு இந்த வேலை. அடுத்து எங்கள் அக்கா யார்? தமிழிசை அக்கா. இவங்க தான் அவங்க பேசியிருக்காங்க. இதை தவிர வேறு எல்லாருமே பிரமித்து போயிருக்கிறார்கள், மிரண்டு போயிருக்கிறார்கள். அந்த மௌனம் பாராட்டுகிறார்கள். அந்த மௌனம் எதுக்குன்னு கேட்குறேன். யாரும் பேசாத இருக்கான காரணம் என்னன்னு கேட்குறேன். அவங்களாம் பாராட்டிட்டாங்க, மனசுக்குள்ளே பாராட்டி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களே. ஒரு விஷயம் தப்பு நடக்கனா இல்லை தப்போ சரியோ விமர்சனம்னு வைக்கிறாங்கல்ல, ஏதோ ஒன்று கேட்குறாங்கல்ல, இதில் ஒரு தவறு இருக்குது, இது இப்படி நடத்திருந்தா சரியா இருந்திருக்கும், இல்லை இப்படி நடத்தலாம். சரி, எப்படி நடத்தலாம்? அமைதியாக இருக்கிறாங்களா என்னன்னு எப்படி? அதெல்லாம் எல்லாரும் எங்களுக்கு பாராட்டிட்டாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? நேரடியாக எங்கள் தலைவருக்கு பாராட்டாதவங்களே எதிர்க்கிறீங்க, பாராட்டாதவங்களே எதிர்க்கு எல்லாரும் பாராட்டிட்டாங்க, வரவேற்கிறாங்க, பிரமித்து போயிருக்கிறார்கள். அடுத்து எப்படி விஜய் ரொம்ப பயத்தில் இருக்கிறாராம். ஐயோ இது மாதிரி எப்படி மாநாடு நம்ம நடத்த முடியும் அப்படின்ட்டு அவரே பயத்தில் இருக்கிறாராம். அதனால் அவர் திட்டமிட்டு பேசுகிறாராம் எல்லாத்தையும். விடுதலை சிறுத்தை நடத்தின மாநாடு மாதிரி நம்ம நடத்தணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர் ஒரு ஆள் வச்சுருப்பார், ஒருத்தர் பீகார்கார் மாதிரி மீசியம்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துருக்கீங்களா அவரை? தெரியாதா? புஷி ஆனந்தன் அவர் பேர். புஷி ஆனந்தா? அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் மாதிரி நம்ம நடத்தணும், பயங்கரமாக கூட்டத்தை கூட்டணும் அப்படி இப்படின்னு. அவன் கேட்டுருக்காங்க, குவார்டர் கொடுத்தா தான் வருவாங்க அப்படின்னு பயலுக்கு சொல்லியிருக்காங்க. எல்லாம் இந்த மாநாட்டிலையும் அது போன்ற சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அது வந்து எப்படின்னா, ஏதோ ஒரு தொலைக்காட்சி, அது பேர் என்ன ஜொம்பாவா ஏதோ ஒரு தொலைக்காட்சிக்கார பயலுங்க, யூடியூப்காரன். அவன் வந்து யாருன்னா பிஜேபிக்காரங்க. அந்த பயலுக ஒரு லூசு பயலையை கூட்டியாந்து அவனுக்கு ட்ரெஸ் பாரு, லூசு வேலையும் செய்யும் பாருங்க. அவங்க கூட்டியாந்து அவனுக்கு மைக்கை கொடுத்து அவனுக்கு இது பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கான். இப்போ எங்களுக்கு மாவட்டத்தில் போய் கேஸ் கொடுத்துட்டான். இப்போ அவனை தூக்கிடுவாங்க போலீஸு. தூக்கணுமே அவன் போட்டதுமே அந்த தொலைக்காட்சியை இப்போ மூட போனோம். இதான் மேட்ரு. யாரும் அங்கு மது அருந்தவில்லை, நேரடியாக அங்கே இருந்தான். எங்களுக்கு தான் தலைவர் நியமிச்சிருந்தார் இளைஞரணியை. போய் எவனாவது இங்கே குடிச்சு உள்ளே இருந்தாலும் தூக்கி வெளியே வரட்டி விடுங்கன்னு. ₹1 குடிக்கலை. நானே சொல்கிறேன்ல, ₹1 குடிக்கலை. அவ்வளோ ஒரு ஒழுக்கம் சார்ந்து, உண்மை சார்ந்து, நேர்மை சார்ந்து இந்த மக்களுக்காக நாங்கள் போராடுகிறோம். இந்த கட் அவுட் விவகாரத்தில் வந்து அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, காந்தி வச்சதுக்கு காரணம் ராஜாஜி, காந்தியை வச்சதுக்கு வந்து ஆதவர்ஜனா சொல்லி தான் வச்சுருக்கிறாங்க. அவரோட தலைமையில் தான் இதெல்லாம் வைக்கணும், முழுக்க அவர் தான் வந்து அதே இப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொன்னதா சொல்றாங்க. முதல் முறையாக திருமாவளவன் தெரியுமா? இல்ல, அவர் முதல் முறையாக. தம்பி, எங்க கட்சி எத்தனை துணை பொருளாட்சி தெரியுமா? எத்தனை சார்? 10 பேர். 10 பேரா? 10ல் 1 இது எது? இந்த ஆதவன் அடிச்சு. அதான் மாறி ஒருத்தர் 10ல் 1 11 அத்தோட இது 1. சரிங்களா? அதனால் பெருசா அவர் சொல்லி எங்கள் தலைவர் செஞ்சாங்க. எனக்கு புதுசாக தெரியுது. 10 ஏடி பூட்டியாக வந்து கேள்விகளை கேட்கக்கூடாது, ரைட்டா? எங்கள் தலைவர் தான் ஒவ்வொன்றையும் ஒரு படத்தில் இவன் அஜித் பேசுவாள் பார்த்துக்க, டைலாக் நீ பார்த்துட்டியா? ஒவ்வொன்றும் நானே செதுக்குனது. அந்த 10 பேர் செதுக்கிருக்காங்க. அது மாதிரி எங்கள் தலைவர் செதுக்கி உருவாக்கப்பட்ட மாநாடு தான். அங்கே எப்படி ஸ்டேஜ் இருக்கணும், யார் கட் அவுட் வைக்கணும், எந்த வழியாக வரணும், எந்த வழியாக போகணும், எந்த யூனிஃபார்ம் மாட்டணும், எங்கே யார் உட்காரணும், எப்போ மேடையில் யார் ஏறணும், மேடையில் முதல்ல யார் பேசணும், பின்னாடி யார் பேசணும், ஒவ்வொன்றுமே திட்டமிட்டு செதுக்கப்பட்டது எழுச்சி தமிழரால். ஆகையால் நீங்கள் தேவையில்லாத கொஸ்டினை கேட்டு நீங்க குழப்பாதீங்க. அந்த தம்பி பாவம்ங்க, நீங்க பாட்டுக்கு அவரை வேற சொல்லி அப்புறம் அவரை ஏதாவது நான் வஞ்சு விட்டு சிக்கலாகி போயிரு. அமைதியா இருங்க. இல்லை, நான் குழப்பல. நான் சென்ற பேட்டியில் கூட பார்த்தேன், திருமாவளவன் அவர்களே சொன்னாங்க, நான் முதல்ல ஆதவர்ஜனா வீட்டுக்கு போகும்போது காந்தி சிலையை பார்த்தேன். ஆமாம், அதனால நான் இந்த இப்போ நான் கூட அப்படியே எடுங்க, எங்கள் ஆஃபீஸ் தானே இப்போ இன்ட்ரி ஓடிக்கிட்டு இருக்கு. சத்தியசோதனை இருக்கா இல்லையா? மேலாப்பில் சத்தியசோதனை. நான் ஒத்துக்கிறேன். சத்தியசோதனை வந்து யார் எழுதுறது? மகாத்மா காந்தி எழுதியது. ஆகையால் மகாத்மா காந்தி மது ஒழிப்பில் தீவிரமாக இருந்தார், இந்தியாவை மதசார்பற்ற நாடு என்று பிரகடனப்படுத்தினார். இந்த 2 கருத்தில் நாங்கள் அவரோடு உடன்படுகிறோம். மற்ற எந்த கருத்தையும் நாங்கள் ஏற்றுக்கல. காந்தி கருத்தை, காந்தி கருத்து 2 கருத்து தாங்க. 2 கருத்து நான் அடிச்சு சொல்றேன். மது ஒழிப்பு, இன்னொன்று மதசார்பற்ற நாடு இந்தியா அப்படின்றல அஹிம்சை, 3வது அதையும் சேர்த்துக்கிறீங்க. உங்களுக்காக வச்சு இந்த கேள்வி நான் எதுக்கு வச்சேன்னா, இந்த ராஜாஜி கட் அவுட் வந்து விமர்சனத்துக்குள்ளாச்சு. அதான் ஒரு விமர்சனம் இல்லை, நீங்க விமர்சனம் பண்ணது யாருங்க? அதே அக்கா தமிழிசை, அதே நம்ம போதைக்காரர் யாரு ராஜா. அவர் தவிர யாரு சொல்ல? ராஜாஜி என்பவர் யார்? ராஜாஜி என்பவர் மூதறிஞர். ராஜாஜி பேரறிஞர் அண்ணாவை போல இவர் ஒரு மூதறிஞர். இவர் வந்து முதலில் 1932 அவர் 1937 வந்து சேலத்தில் அவர் பகிர்ந்த பகுதியில் பூரண மதுவிலக்கை உருவாக்கினார். அதற்கு பிறகு அவர் 1952 2வது முறையாக மாகாண அமைச்சராக, தமிழகத்துடைய அமைச்சராக, முதல்வராக இருந்த பொழுது அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? தமிழகம் பூரா மதுவிலக்கை உருவாக்கியவர். அதனால தான் வச்சிருக்கிறோம். இன்னமும் சொல்லப்போனால் மதுவிலக்கு ஒழிப்பில் முன்னோடி மூதறிஞர் ராஜாஜி அவர்கள். அவரை நாங்கள் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக. நிச்சயமா
அதில் குறிப்பாக வைக்கப்பட்டது என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் வந்து அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. இது இவ்வளவு தான் சேர்க்கணும், இது சேர்ந்தா இதாயிரும், நான் வந்து அதிலே பணி செஞ்சவன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. சயின்டிஸ்டாக இருந்தார். அந்த துறை சயின்டிஸ்ட்னா தெரியுமில்ல என்னன்னு, அறிஞர். எதில்? அந்த துறையில். எந்த துறை? இந்த துறையில், அந்த இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான். இல்லை, அது விமர்சனமாலாம் பேசினாங்க. அது என்ன சொன்னாங்கன்னா, இவரே இப்படி வந்து சொல்லலாமா, மது குடிக்கிறதுக்கு இவங்களே ஊக்குவிக்கிறாங்க அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. இப்போ உங்களுக்கு இந்த கொரோனா காலத்தில் கொரோனா உங்களுக்கு வந்துச்சு? அது இல்லை சார், உங்கள் சேர்ந்தவனுக்காக வந்திருக்கும்ல? இல்லை, இந்த கவர்மெண்ட் 2 ஊசி போட்டேன். உங்களுக்கு வரல, மற்றவனுக்குலாம் வந்துச்சு. அப்போ அவனை போய் கொரோனாக்காரனா கொரோனா உனக்கு வந்துருக்கு தனியாக உட்காரான்னு சொல்லணும். கொரோனா வந்திருக்கு, இது மாதிரி ஊசி போடான்னு சொல்லணும். கொரோனா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் பேரை சொல்லி தான் செய்ய முடியும். அதுக்காக நாங்கள் கொரோனாவுக்கு ஆதரவாளர்கள் இல்லை. அது மாதிரி குடியில் குப்பைங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனைடா அப்படின்னு தலைவர் விளக்கம் கொடுக்குற ஒரு டாக்டரை போகிற ஒரு சமூக மருத்துவர் அப்படி வச்சுக்கிறோங்க, ரைட்டா? அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பயில ரொம்ப திருந்தி ரொம்ப ஒழுக்கம் வந்துருக்காங்க. பொதுச் செயலாளர் 10 பேர் சொன்னீங்க, அது உண்மையா சார்? துணை பொதுச் செயலாளர். துணை பொதுச் செயலாளரே 10 பேரா சார்? பேர் சொல்லவா? இல்லை, நான் எது பேர் சொல்லவா? கேட்டு வச்சு சொல்லுங்க. அண்ணன் ஆற்றல் அரசு என் கட்சியில் அவர் தான் ஆரம்ப காலத்திலேருந்து இருந்த ஒரு மதுரைக்கார், ரைட்டா? அடுத்து எழில் கரல்னு ஒரு பெண்மகள் இங்கே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்க, அட்வொகேட், அவங்களும் துணை பொதுச் செயலாளர். அதுமாதிரி கௌதம சன்னான்னு ஒரு எழுத்தாளர் தெரிவார், பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி எங்களுடைய கட்சியோடைய ரஜினிகாந்த் அவர் வந்து துணை பொதுச் செயலாளர். இது மாதிரி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. இவங்களாம் ஏதாவது அறிக்கை விடும்போது இல்லை ஏதாவது சொல்லும்போது தன்னிச்சையாக எடுக்கிறாங்களா முடிவு? எப்படி? இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஆளுகின்ற அரசோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு தவறு நடந்துச்சுன்னா ஒரு அறிக்கை விடுவாங்க. ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எடுத்து பாருங்கள். நீ எடுத்து விளம்பரம் கொடுக்குற என்ன பண்ணுறப்பீங்க? எங்களுடைய எழுத்தாளர் கௌதம சன்னா அவர் ஃபேஸ்புக் இப்போ திறந்து பாருங்கள், டெய்லி கருத்து சொல்லுவார். அதேமாதிரி ரஜினிகாந்த் அவர் டெய்லி கருத்து சொல்லுவார். ஆற்றல் அரசு டெய்லி வந்து மக்களிடம் சென்று இப்போ போராடி கொண்டு இருக்கிறார். ஆனால் கருத்து சொல்கிறது சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார். நீ எடுத்து போகிறது நாங்கள் என்ன பண்ணுறது? எடுத்து போனால் நீங்கள் எடுத்து போகிறோம். ரவிக்குமார் அவர்களும் சரி, வன்னியரசு போன்றவர்களும் சரி, தனிப்பட்ட முறையிலே சொல்லுவாங்க, கருத்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இறுதியாக எடுக்கக்கூடிய முடிவு தலைவர் திருமாவளவன் அவர்கள் எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்படிதானே வருது? அப்படிதான் நான் கரெக்டாக சொல்லுங்கள். நல்ல பாயிண்ட். அப்படி அந்த மாதிரி இவங்க வந்து தன்னிச்சையாக அந்த யாரும் தன்னிச்சையாக எடுக்க முடியாதுங்க. என்னங்க கேள்வி கேட்டுக்கிறீங்க? அப்போ இருந்து டென்ஷன் ஆக்குற மாதிரி தலைவர் ஒரு கொள்கை வச்சிருக்காரு, கோட்பாடு வச்சிருக்காரு. அந்த கோட்பாட்டை ஒட்டி தான் நாங்கள் எல்லாருமே கருத்து சொல்லுவோம். அது நானாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி பொய்ச்சலாக இருந்தாலும் சரி, இல்லை துணை பொய்ச்சலாக இருந்தாலும் சரி, தலைவர் ஒரு கருத்து சொல்கிறாருலங்க, ஒரு தத்துவம் சொல்கிறாருலங்க, ஒரு கோட்பாடு சொல்கிறாருங்க, அதை வச்சு சொல்லாடல் வேணுமா மாறலாம். இப்போ நான் பேசுகிறது மதுரை சார்ந்த ஒரு சொல்லாடலாக பேசலாம். அவர் வந்து அங்கிட்ட ஏதோ வேறு சேலமாக அங்கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பேசலாம். அப்படி எப்படி பேசுவாங்க? வந்து சென்னைக்காரர் சென்னை தகுந்த மாதிரி ஒரு வாசகம் பேசலாம். ஆனால் ஆக மொத்தத்தில் என்ன, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் அப்படின்னு தான் தத்துவம். ஜாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, மதுவை ஒழிப்போம், மனித வளம் காப்போம், அவ்வளோதான் மேட்ரு. அப்போ 26ல் அதிகாரத்திலையும் பங்கு என்பதில் நிலைப்பாடாக உறுதியாக இருக்கிறீங்க. நான் முழக்கத்தை சொன்னேன், உடனே நீங்கள் இதே ஆசைன்னா இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு முழக்கத்தை சொன்னேன். அதனால ஓகே. அப்போ உங்கள் ஆசை, நீ யார்? நீ மக்கள் ஒருத்தர் தானே. நெறியாளர் என்பவர் யார்? மக்கள் ஒருவர். அந்த மக்கள் ஒருவரே கேட்குற 2026 நீ வந்துடுங்க ஒரு அப்படின்னா வந்துடுவோம். அப்புறம் என்ன பிரச்சனை? அடுத்த மாநாடு உங்களுக்கு எப்போ சார்? எதுவும் அடுத்த மாநாடு அதிவிரைவில் நாங்கள் அடுத்து அறிவிப்போம். தொடர்ந்து எங்களோட பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.